ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ் எபிலிட்டி பட் ஓபி பவர் நம்ம அங்கே வர பார்க்க போகிறோம். கடைக்குள்ளே போட்டு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. வாங்க நம்ம அங்கே வர 6th and 7th சாப்டருக்குள்ளே போனால் கதை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் இருந்தால் காமிக்கிறாங்க. லூஃபானை பார்த்தீங்கன்னா சண்டை பொண்ணு இருப்பாங்க, அதான் காமிக்கிறாங்க. கேப்டன் வானா உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பேசின்னு இருப்பாங்க. நம்ம லூஃபானை ஒன்று ஸ்வாட் எடுத்து ஒரு சோயிட்டா பாருங்கள், அங்கே இருக்கிற மாஸ்டர் எல்லாம் செத்து போகுது. இந்த கேப்டன் சோல்ஜர்லேருந்து ஸ்பை பண்ண ஷாக் ஆகி பாருங்கிறாங்க. நம்ம கியூனு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிறாங்க லூஃபானை பார்த்து. லூஃபான் சண்டை போட்டு பார்த்து கியூனு இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா நீ வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே படிக்கிறேன்னு வந்த நீ எப்படி இதில் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுங்கிறாங்க. நம்ம லூஃபானை ஃபஸ்ட்டு இந்த ஸ்வாடை பிடிங்க, அப்புறமா நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாடை அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். கேப்டன் கேட்குறாரு, நீ வேறு ஸ்டேட்டில் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறதுக்குன்னு வந்திருக்கு, நீ எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாரு. நம்ம லூஃபான் சொல்கிறான், நான் இந்த கிரேட் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன், அங்கே அவைக்கணும் அங்கே வயசு லெவல் பார்த்தீங்கன்னா 14 சொல்கிறான். கியூனோ ஷாக் ஆகி பண்ணுங்கிறாங்க. இவன் 14 தான், நார்மல் லெவல் 14 தான் இருக்கான், ஆனால் இந்த வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கானே, நானும் அதே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சேன்னு சொல்லிட்டு பேசி எழுந்துச்சுங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூன் பின்னாடி ஒரு மாஸ்டரை அவங்கள கொலை பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ஸ்பை பண்ணி டக்குன்னு கவலை பண்ணி கியூன் நான் இவனை பார்த்தேன்னு சொல்லிட்டு வரா பாருங்கள். டக்குன்னு லூஃபானை அவங்களுக்கு முன்னாடி போய் அந்த மாஸ்டரை ஒரே அடியில் வச்சிட்றான். அந்த ஸ்பை பண்ண அப்படியே ஷாக் ஆகி பார்த்துனாங்க, எப்படி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம லூஃபன் அந்த மாஸ்டர் அச்சடியில் அந்த மாஸ்டர் அப்படியே நசிங்க சேர்த்து போயிருக்கு, பள்ளமே ஆகிருக்கு அச்சடியில். எல்லாம் ஷாக் ஆகி பார்த்துனுங்கிறாங்க. முக்கியமாக நம்ம கியூன்ற ஷாக் ஆகி பார்த்துனுங்கிறாங்க. இவனை நான் பார்த்துருக்கேன், இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, நானும் ஒரே அகாடமியில் தான் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுன்னு இருந்தோம். இவன் லெவல் பார்த்திங்கன்னா 14 தான் இருக்கான். அது பார்த்திங்கன்னா என்னோட அங்கிள் ஈக்குவலாக பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஏஜென்னுங்கிறாங்க. நம்ம லூஃபனும் சரி வாங்க கீழே நம்ம ஒன்றும் உள்ளே போனோம், நீங்கள் நார்மலாக லூஃபானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஃபான்னு சொல்லிட்டு அந்த டஞ்சனுக்குள்ளே உள்ளே போனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டஞ்சன் கிளியர் பண்ணான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். எல்லாருமே லூஃபன் பின்னாடி வர்றாங்க. கீழனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இவன் அவன் தானே ட்ராகன் டைமர் எபிலிட்டி அவன் கேம் பண்ண வந்தானே, இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், இந்த எபிலிட்டி இருக்கிறவங்க வேஸ்ட்டு மாதிரின்னு நினச்சேன்னு சொல்லிட்டு கியூனு வச்சுருக்கிறாங்க. அங்கே லூஃபானும் எல்லாருமே உள்ளே போகிறாங்க பாருங்க. டக்குன்னு அந்த சோல்ஜருக்கு நான் பார்த்தீங்கன்னா அவனால் முடியல, சுத்தமாக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாய்சன் அவனுக்கு கட்டுறதுக்கு உடம்பு ஃபுல்லே ஏறி இருக்குது. நம்ம ஸ்பை பண்ணி ஸ்டாக் ஆகி பார்த்துனுக்குறாங்க. என்னென்னா கேப்டன் பின்னாடி எக்கச்சக்கமான ஜாமி மாஸ்டர்னா கேப்டன் அட்டாக் பண்ணனா வர பாருங்கள். கேப்டன் பார்த்து என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவனை அப்படி அங்கேயே மயக்கப்பட்டு வீண்டுறான். எல்லோரும் ஷாக்காகி பார்த்துக்கிறாங்க, இவன் வேறு மயக்கப்பட்டு வீண்டானான்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அயன் சாமி அப்படி ஏந்திரம் பாருங்கள், ஏந்து நிற்கும் பாருங்கள். எல்லோரும் ஷாக்காகி பார்த்துனுக்குறாங்க. என்ன மாஸ்டர் இதை பாஸ் லெவல் மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்காகி பார்த்துனுக்குறாங்க. அந்த ஸ்பை பண்ணாலும் நம்பவே முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஃபுல்லாக அயன் வாரிய எப்படி இந்த மாஸ்டரை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏச்சுனுக்குறாங்க. லூஃபான் பார்த்து ஏச்சுனுக்குறான். நம்ம எல்லாருமே சண்டை போட்டு பார்ப்போம் அந்த மாஸ்டர் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு லூஃபானும் சொல்கிறான். கேப்டன் என்ன பண்ணுறாரு, அவரோட மூன்லைட் ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறாரு மாஸ்டர் மேலே. அந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜும் ஏற்படல. கேப்டன் ஷாக்கே பார்க்குறேன், இந்த ஃப்ளாஷ் இந்த மாஸ்டருமே பள்ளியன்னு சொல்லிட்டு லூஃபன் டக்குன்னு மேலே போய் இந்த மாஸ்டர் ஃபுல்லாக அயன் ஸ்கேலாக உருவானுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனோட ஸ்வாடிட்டு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணி பார்க்குறான் பாருங்கள். அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகலை, லைட்டாக டேமேஜ் ஏற்பட்ட மாதிரி இருக்குது. சிஸ்டம் பாப்பப் ஆகி இந்த ஸ்வாடோட அந்த மாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாப்பப் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா இந்த கியூன் இருக்காங்களே, அந்த மாஸ்டர் பண்ணி அந்த கியூனை பிடிங்கினா வந்து பாருங்கள். லூஃபன் என்ன பண்ணால் அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ராகன் நம்ம ஜியோதின்னு ஒரு பவர் 10% அவங்ககிட்ட இருக்குல்ல, அந்த பவர் யூஸ் பண்ணுறான். ஒரு கை பார்த்திங்கன்னா ஒரு பக்கு ஃபுல்லாக ட்ராகன் கையை மாதிரி இருக்குது. குயின் உங்களோட ஓலி மேஜிக் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். குயின் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓலி மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம லூஃபனை அடிக்கிறதுக்கு கரெக்டாக டைமில் 2 பேர் சேர்ந்து அந்த மாஸ்டர் அடிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாஸ்டரோட ஒரு பக்கு கையே போயிடுது. அந்த அயன் ஸ்கில்லில் ஒன்றா வீடு பாருங்கள், எல்லோரும் அடிச்சே பார்க்குறாங்க. ஓகே இந்த டைமில் நம்ம உருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். அந்த மாஸ்டரோட மெயின் பாடி எது இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லோரும் வச்சுருக்காங்க. அந்த மாஸ்டரோட மெயின் பாடி தெரியுது பாருங்கள். நம்ம லூஃபன் என்ன பண்ணுறான், அவனோட பவர் யூஸ் பண்ணுறான். அதாவது பார்த்திங்கன்னா பிளாக் ட்ராகனோட பவர் யூஸ் பண்ணுறான். இந்த சான்ஸ் நம்ம உருக்கூடாது, இந்த சான்ஸ் விட்டா நம்ம எல்லோரும் செத்துருவோம்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளேம் யூஸ் பண்ணுறான். நீ இது வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஃப்ளேம் யூஸ் பண்ணுறான் பாருங்கள். தலையிலேயே அந்த மாஸ்டர் தலை பார்த்திங்கன்னா அப்படி எப்படி சொல்லிட்டுனா லிக்விட் ஃபார்மில் எரிஞ்சு போயிடுது. அந்த மாஸ்டர் அங்கேயே சேர்த்துறது. எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. நம்ம லூஃபனை பார்த்திங்கன்னா ஹீரோ என்ட்ரி மாதிரி சும்மா ஸ்டைலாக நிற்பான் பாருங்கள். எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க லூஃபனை பார்த்து. நம்ம கியூனு யோசிச்சுன்னுக்கிறாரு,
இவன் ட்ராகன் டேமர் எபிலிட்டி தான் வச்சுன்னுக்கிறான். ஆனால் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானே எப்படி, இவன்கிட்ட வேறு என்ன எபிலிட்டி இருக்கா, இட்னன் எபிலிட்டி என்ன வச்சுன்னுக்கிறான்னு சொல்லிட்டு கியூனு யோசிச்சுன்னுக்கிறாங்க. இவனும் நானும் ஒரே வயசில் தான் இருக்கோம், ஆனால் என்னோட பவர்ஃபுல்லாக இருக்கேன், அங்கிள் ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லிட்டு கியூனு வச்சுன்னுக்கிறாங்க. அந்த மாஸ்டர் கொண்டனால இவங்களுக்கு அந்த மேஜிக்கல் பட்ஸும் கிடைக்குது. எல்லோரும் டீல் பேசின மாதிரி நம்ம எல்லோரும் ஈக்குவலாக இதை ஷேர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்ம கியூனும் அது போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கேப்டன் கேட்குறாங்க, நீ ரொம்ப நல்லா சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு. லூஃபனா நீங்களும் நல்லா சண்டை போட்டீங்க கேப்டன் சொல்கிறான். கியூனும் அந்த பாட்ஸ் தடுக்கிறான் பாருங்கள். லூஃபனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த மாஸ்டரை கொண்டதுக்கு இதாக கட்சிடான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ட்ரிங்க்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஹீலிங் ட்ரிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிங்காக கிடச்சிருக்கு. லூஃபனை வச்சு பார்க்குறேன், இது பாஸ் மாஸ்டர் இல்லையா, இந்த மாஸ்டருக்கு ஒன்றும் பாஸ் மாஸ்டர்னு வருமேன்னு சொல்லிட்டு லூஃபனை ஏச்சுன்னுக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த கியூனை என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி தராங்க. லூஃபனு பார்த்திங்கன்னா அந்த ரிங்கும் தராங்க. டக்குன்னு கியூன் எதுவும் சென்ஸ் பண்ணுறாங்க. லூஃபனு இந்த ரிங்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறான். நம்ம லூஃபனுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. கியூனும் டக்குன்னு சென்ஸ் ஆகி எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க சொல்கிறான். லூஃபனு டக்குன்னு பார்க்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க மாஸ்டர்னா கொண்டு இருப்பாங்களே, அந்த மாஸ்டர் எதுவுமே பாஸ் லெவல் மாஸ்டர் எல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது பாருங்கள் எல்லாருக்கும். டக்குன்னு கியூன்னு சொல்கிறான். லூஃபன் சொன்ன மாதிரி இது பாஸ் லெவல் மாஸ்டர் இல்லை, பாஸ் லெவல் மாஸ்டர் இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கியூனை சென்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயத்தில் ஒரு மாதிரி எஃகு மாதிரி இருக்குது பாருங்கள். டக்குன்னு அந்த டெண்டங்கிள்ஸுங்கன்னா கண்ணு மயக்கிற பாருங்கள். எக்கச்சக்கமான கண்ணுங்கள்லாம் டக்குன்னு மேலே வருது பாருங்க. லூஃபனை டக்குன்னு சென்ஸ் பண்ணிடுறான், மேலே ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெண்டங்கிள்ஸ் மாதிரி இருக்குமே, அதனால் டெண்டங்கிள்ஸ் இல்லை, ஃபுல்லாக ஒரு கை மாதிரி இருக்குது. அது எல்லாருமே அந்த நம்ம கியூன் அவங்களோட டீம்மேட்ஸ்லாம் அறிக்கிட்டு வருது பாருங்கள். எல்லோரும் ஷாக் ஆகி பார்த்துன்னுக்குறாங்க, இது என்னடா கருமை இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. கேப்டனும் ஷாக் ஆகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் முன்னாடி அந்த கையை வந்து பாருங்கள். கேப்டன் பிளாக் பண்ணுறாரு, அவரால் சுத்தமாக முடியல. அந்த டெண்டுகள்ஸ் ஒரு அடிக்கிற நம்ம கேப்டன் பறந்து போய் விழுந்துறாரு. நெக்ஸ்ட் சைடில் நம்ம கியூனர் அந்த கையை பிடிக்கிற மாதிரி வந்து பாருங்கள். கியூன் டக்குன்னு பெண்டு என்னை இப்போ காப்பாற்றுங்க, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம கேப்டன் அது மட்டும் இல்லாமல் சோல்ஜரு அந்த ஸ்பை பண்ணால் ஷாக்காகி பார்க்குறாங்க. கியூன் உங்களுக்கு ஒன்றாக நான் வரேன்னு சொல்லிட்டு யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம லூஃபானும் பண்ணோன்னா அந்த கியூனை காப்பாற்றிடுறாங்க. கியூனும் யோசிச்சுனுக்கிறாங்க, இந்த மான்ஸ்டர் என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் அதிர்ச்சியாக பார்த்துன்னுக்குறாங்க. டக்குன்னு ஸ்பை பொண்ணுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எக் மாதிரி காமிச்சிருப்பாங்களா, அந்த எக்கு கூட ஒரு உருவம் மாதிரி வந்து பாருங்கள். இந்த இடத்துல இந்த சாப்டர் மாதிரி நான் காய்ஸ் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.